ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியிலேருந்து பாருங்கள் குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளர்க்கு உட்பட ஒரு 6 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் 10th பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500 81,000 வரைக்கும் சேலரி இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வேரி ஆகும். ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 14th நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஆர்மியிலேருந்து பாருங்கள் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. மொத்தமாக ஒரு 6 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி, எம்டிஎஸ் கேட்டகரி, வாஷர்மேனு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அதுக்கப்புறம் எம்டிஎஸ்லேயே இன்னொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வைஸாக உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,500 81,100 இருக்கும். வாஷர்மேனுக்குலாம் வந்து 18,000 56,900. அதுக்கப்புறம் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் வந்து பாருங்கள் 19,900 63,200. இந்த மாதிரி வந்து சேலரி வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேரி ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 21 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன்னா வந்து பாருங்கள் பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, இல்லைனா மேக்ஸு, இங்கிலீஷ் இந்த மாதிரி நீங்கள் முடித்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 18 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்கில் டெஸ்ட் நாம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிக்டேஷனு, டிரான்ஸ்கிரிப்ஷன் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் உங்கள் 18 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 12th நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாஷர்மேனுக்குமே நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த மிலிட்ரி சிவில் கிளாத்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு 10th முடிச்சதுலேருந்து டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜில் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆர்டினரி போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் இருக்க போது ஓஎம்ஆர் பேஸ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக இருந்ததுன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இந்த பார்ட் 1 பார்ட் 2 இந்த இதில் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போஸ்டிங் தகுந்த மாதிரி இங்கே வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆர்டினரி போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து அந்த என்வலப் கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் 2 அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்கள் போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14th நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 35 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 11th அக்டோபர் அன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு க்ளோசிங் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் 14th நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட லிங்க்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.